வணக்கம் நண்பா. என்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒன்று சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு நல்ல மொபைல் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அந்த சீப் அண்ட் பெஸ்ட்டான மொபைலை நான் என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம் இப்போ. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ தான், ஒரு குயிக் ரிவ்யூவும் கூட. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Redmi 8A. இது பார்த்தீங்கன்னா Snapdragon 439 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5000 mAh ஒரு பேட்டரி இருக்குது. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். 12 MPயில் AI கேமரா ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Gorilla 5 Class 5 ப்ரொடெக்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கிடையாது, அதுக்கு பதிலாக AI ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ஸோ வயர்லெஸில் FM ரேடியோ இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 8 MPயில் நாச்சில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு தடவை பிரிச்சுட்டேன், இருந்தாலும் உங்களுக்காண்டி அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓவராலாக பிரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே சிம் ஸ்லாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்குரிய அந்த பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் புக்கு வாரண்டிலாம் நம்ம மோஸ்ட்லி பார்க்கறது கூட இல்லை, அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஸோ சும்மா பார்த்துக்குங்க அதில் என்னென்ன இருக்குன்னு. ஸோ வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, வாரண்டி பீரியட் நோட்டீஸ்னு போட்டு. ஸோ கிட்டத்தட்ட 1 year வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மொபைல் எடுத்துடலாம். ஒரு சின்ன கவரில் வந்து அவர் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா லைட்டாக இருக்குது அந்த கவரு. பட் மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஃபினிஷிங்கு, நல்ல ஒரு கலரில். நான் பிளாக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இதிலே வேரியன்ட் கலர் வருது. உங்களுக்கு ஏதாவது கலர் வேணுமா நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல குவாலிட்டியில் இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் உள்ள பாக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா உள்ள சார்ஜர் இருக்குது. ஸோ இது குயிக் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணோம். பட் அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்கிறது நார்மல் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் சார்ஜர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நார்மலான எம்ஏ சார்ஜர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குயிக் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சார்ஜ் பண்ணுறதுக்குரிய அந்த டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டைப் சி. இனி வர எல்லா மொபைலுமே மேக்ஸிமம் டைப் சியில் தான் வரப்போகுது. ஏன்னா ஒரு நல்ல டைப் சியை பொறுத்தளவு ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். ஸோ ஆல்ரெடி இதில் குயிக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகும். ஓகே, இப்போ மொபைலை பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பவர் மைனஸ் ப்ளஸ் பவர் ஆன் பண்ணுறது, அது மாதிரி நார்மலாக பேசிக்காக உள்ள எல்லா சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 சிம்மு ஒரு மெமரி கார்டு போகிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் டைப் சி போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் ஜாயின் பண்ணுற பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பிரித்து பார்த்துடலாம் உள்ள என்ன இருக்குன்னு. உள்ள அந்த சிம் ஸ்லாட்டை வெளியே எடுத்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சின்ன சிம்மு நார்மலாக உள்ள மைக்ரோ சிம் 2 சிம்மு ப்ளஸ் ஒரு டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட்டு 3ஐயும் ஒரே பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில இதில் தனித்தனியாக கொடுப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஒரே பாயிண்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம மொபைல் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங்கு, நல்ல கிளாஸ் கொடுத்துருக்கனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குன்னு சொல்லலாம். MIUI 10ல் பார்த்தீங்கன்னா அது ரன் ஆகுது. மேபி ஃபியூச்சரில் அப்டேட் கொடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்லேயே கண்டிப்பாக அதுக்கு ஒரு அப்டேட் வந்துரும்னு நினைக்கிறேன், MI 11 வந்ததுக்கப்புறம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். ப்ராசஸரில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு 7000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல பட்ஜெட் மொபைலில் இவ்வளோ இருக்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெவி கிராஃபிக்ஸில் பப்ஜி இதெல்லாம் ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரன் ஆகுது. எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் ரன் ஆகுது. நான் வந்து 3 GB வேரியன்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பப்ஜி நார்மலாக ரன் ஆகுது. பட் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டு கேம் விளாடாதீங்க, அது கண்டிப்பாக அவ்வளோ இதாக இருக்காது நார்மல் மொபைல்லையே. ஸோ இதில் எடுத்த பிக்சர் குவாலிட்டி, ஒரு சில குவாலிட்டி பாருங்கள். ஸோ குவாலிட்டியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கேமரா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கேமரா குவாலிட்டிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னோட நார்மல் ஃபோட்டோவே கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கிறதுக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட ரிவ்யூவில் தான். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மொபைல் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.